நான் எவ்வாறு பிறந்தேன், யாரிடத்தில் சேர்ந்தீங்க, எவ்வாறு வளர்ந்தீங்க என்று ஆமா சொன்னால் அல்லவா தெரியும். தெரியும் விவரமாக சொல்கின்றேன், விளக்கமாக சொல்கின்றேன். மந்திர பாராட்டார் கராடி மந்திர முடாய கண்ணே தெரியும். ஆமா நே யாரா இருக்க முதன்மையாக ஆமா ஆண்டவன் பகவான் கண்ணனுக்கு தெரியும். கண்ணனுக்கு தெரியும். இரண்டாவதாக இரண்டாவதாக பகவான் பூராக வரும் சமயத்திலே என் தாயை சந்தித்து ஆமா அவர் சொல்ல என் தாயாருக்கு ஆமா இரண்டாவதாக மூன்றாவதாக தெரியும். ஆமாங்க. அதன் பிறகு என் தாய் என்னிடத்தில் சொல்ல எனக்கு தெரியும். உனக்கு தெரியும். ஐந்தாவதாக ஒருவருக்கு தெரியும் என்று அது யார்? அது யார் தெரியுமா? யார்? அவர்தான் பிதாமகர். பீஷ்மர். 10 நாள் யுத்தத்திலே ஆமா அர்ஜுனன் பாணமையே சல்லட கஞ்சனாக அன்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா பீஷ்மர். பீஷ்மாச்சாரி பாதத்தை அடிபணிந்தீங்க. இந்த நேரத்தில் தாத்தா உரைத்தார் குந்தியின் மைந்தனே கர்ணா. ஆமா குந்தியின் மைந்தனே கர்ணா வாடா என்று தெரிவித்தார். அப்பொழுதுதான் ஆமாங்க எனக்கே தெரியும். இதற்கு முன்பதாகவே நம்முடைய வரலாறு அனைத்தையும் பிதாமகருக்கு தெரியும் கொண்டிருக்கிறது. 10 நாள் இருந்த வரையிலும் குருச்சேத்திர பூமி செல்லவில்லை. ஏன் அஜிரதர் மகரதர் சமரதர் அத்ரதன் சொல்லக்கூடிய 4 வகை சேனைகள். அந்த 4 வகை சேனைகளிலே கடைசி அணியில் கொண்டு போய் சேர்த்தார். அர்த்தரதர் அணியிலே என சேர்த்தார். அஜிரதராக இருக்கக்கூடிய பிதாமகர் ஒரு மாதிரனை அர்த்தரதர் அணியில் சேர்த்தார். கடைசி அணியை வகுத்தார். மனம் பொறுக்காமல் யுத்தத்திற்கு செல்லவில்லை. அந்த சபையிலே தெரிவித்து என்னவென்று குருவாக இருக்கக்கூடிய நீ அதிரதனாக இருக்கக்கூடிய நீ இந்த பூ உலகத்தில் சாயா உண்டு என் கரத்தினால் வாழ்ந்தேந்தி யுத்தத்தை புரிய மாட்டேன் என்று போக மாட்டேன் என்று அத்தன்மை போல் 10 நாள் வரையிலும் யுத்தத்தை புரியவில்லை. யுத்தத்தின் முகமுடித்து பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்க என்று பார்க்கும் அளவில் அவர் உரைத்த வார்த்தையை கேட்டு என்னவென்று தாத்தா தவறு செய்து என்னை மன்னியுங்கள் என்று அவர் பாதத்தை பணிந்து அன்று முதல் இன்று வரையிலும் யுத்தத்தில் கலந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய தம்பியானவன் சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து அண்ணா யுத்தத்திற்கு போ என்று உரைத்தார். சென்றால் யுத்தம் என்பது இருவர் பங்கு. யுத்தத்திலே ஒருவர் வெற்றி பெறலாம், ஒருவர் தோல்வி அடையலாம். ஆனால் நான் வெற்றியோடு வருவேன்.